இப்பகுதி உழவர்களையும் வாகன ஓட்டுநர்களையும் மாணவர்களையும் சகல தரப்பினரையும் வாகனங்கள் பயன்படுத்தும் அனைவரையுமே பாதிக்கக்கூடிய இந்த சுங்கச்சாவடி திட்டத்தை எதிர்த்து மன்னார்குடி, பாபநாசம் சட்டமன்ற தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி நடத்துகின்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திலே பங்கேற்றிருக்கும் எங்கள் பெருமதிப்பிற்குரிய ஐயா மாநில ஒருங்கிணைப்பாளர் புலவர் கிருஷ்ணகுமார் உள்ளிட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கும் இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிரச்சனையின் சிக்கல் அது எப்படி தோன்றியது, அதை எப்படி சட்டப்படி நாம் அணுகினோம், பல்வேறு கட்டங்களை எப்படி தாண்டி வந்தோம், தவிர்க்க இயலாமல் ஏன் இந்த போராட்டத்தை நடத்துகின்றோம், சுங்கச்சாவடி பற்றிய மத்திய அரசின் சட்ட விவரங்கள், இவற்றையெல்லாம் எனக்கு முன்னால் பேசிய தம்பிகள் மிக அழகாக இங்கே எடுத்து சொன்னார்கள். இது எந்த கட்சி நடத்துகின்ற ஆர்ப்பாட்டத்திலும் இப்படிப்பட்ட விவரங்களை பேசுவார்களா என்று நீங்கள் எண்ணி பாருங்கள். அவ்வளவு பொறுப்பாக எந்த தரக்குறைவற்ற சொற்களையும் பயன்படுத்தாமல், யாரையும் கடுமையாக விமர்சிக்காமல், பிரச்சனையின் அடி ஆழத்தை அவ்வளவு சிறப்பாக எனக்கு முன்னால் பேசியவர்கள் எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். சில இந்த திட்டங்களின் அடிப்படை பொதுவான பாதிப்புகள், அதன் பின்னால் உள்ள அரசியல், அதை பற்றி நான் பேச விரும்புகிறேன். இந்த காவிரி படுகையின் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் எல்லை காத்த வேளாண் பெருமக்களின் உரிமைகளை காத்த நம்முடைய காவல் தெய்வம் குலசாமி ஐயா நம்மாழ்வார் அவர்கள் ஒரு சொற்றொடரை பயன்படுத்துவார். அவர் சொல்வார், ஆபிரகாம் லிங்கனுடைய அவர் சொன்னதை மேற்கோளாக காட்டுவார். டெமோக்ரஸினா என்ன, ஜனநாயகம்னா என்ன அப்படின்னு ஆபிரகாம் லிங்கன் சொல்லி இருக்கிறார். டெமோக்ரஸி இஸ் பை த பீப்புள், ஃபார் த பீப்புள், ஆஃப் த பீப்புள். இத ஐயா நம்மாழ்வார் ஐயா சொல்லிட்டு ரொம்ப கிண்டலா சொல்லுவாங்க, இதெல்லாம் இப்ப மாறிடுச்சு. பை த பீப்புள்னா BY, பை த பீப்புள்னா மக்களால் நடத்தப்படும் அரசு. பை த பீப்புள் கவர்மெண்ட், பை த பீப்புள்னா மக்களால் நடத்தப்படும் அரசு. இப்ப அப்படி இல்ல, இது BUY பை அப்படின்னு சொல்றாரு. மக்களே ஓட்டுக்கு பணம் கொடுத்து விலைக்கு வாங்கி நடத்துகின்ற ஒரு அரசு பை த பீப்புள் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி ஃபார் த பீப்புள்னு வருது இல்ல, FOR ஃபார் த பீப்புள்னா மக்களுக்கான அரசு. அது கிடையாது. யாருக்கானது? சாதாரண மக்களுக்கானதா? இந்த உழவர்களுக்கானதா? இல்லவே இல்ல. இது அத்தனையும் கார்பரேட்டுகளுக்கானது. அவருடைய உற்பத்தி பொருட்களை விரைவாக எடுத்து செல்ல அவங்களுக்கு சாலை வசதி வேணும். அதற்காகத்தான் இந்த சாலைகளை தவிர இந்த ஊரை சேர்ந்த குப்பனுக்கும் சுப்பனுக்கும் அருணாச்சலத்துக்கும் கணபதிக்கும் கிடையாது. நீங்களே நினைச்சு பாருங்க, நம்ம எவ்வளவு தொலைவுக்கு இதுல போறோம். ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் தஞ்சாவூர் வரைக்கும் தான் நம்ம போவோம். ஆனா பெரு நிறுவனங்கள் எத்தனை கிலோமீட்டர் போறாங்க? அதனால இது அவர்களுடைய நலனுக்கானது. அவர்களுடைய இந்த இயற்கை வளங்களை கொள்ளையடித்து இந்த மணலையும் நிலக்கரியையும் எரிவாயையும் எடுத்துட்டு போறதுக்கான நீண்ட கால திட்டம் தான் இந்த சாலைகளை தவிர இது நமக்கானது கிடையாது. நம்ம சாதாரண சாலையில் கூட போயிடுவோம். ஒரு 15 நிமிஷத்துல போறதை 20 நிமிஷத்துல போறோம், அவ்வளவுதான். சாதாரண சாலையா இருந்தா 5 நிமிடம் தாமதமா போகுது, அவ்வளவுதான். அதோட நமக்கு பெரிய இழப்பு கிடையாது. நம்ம ஒண்ணு அமைச்சு கூட நம்ம கேட்கல. அவங்க பெரும் முதலாளிகளுக்காக, பன்னாட்டு நிறுவனங்களுக்காக அமைப்பதுதான் இந்த அகலமான சாலை திட்டங்கள். அதனால இப்ப நம்மாழ்வார் சொன்னதையே நான் மாத்தி சொல்ல விரும்புறேன். இப்ப டெமோக்ரஸின்றது தி கவர்மெண்ட் ஆஃப் தி கார்பரேட்ஸ், பை தி கார்பரேட்ஸ், ஃபார் தி கார்பரேட்ஸ், அவ்வளவுதான். பெருங்குழும வணிக நிறுவனங்களுக்கான அரசு தான் நடக்குது. அது ஒன்றிய அரசு சரி, மாநில அரசு சரி, இது மக்களுக்கானது கிடையாது. அதனாலதான் நம்ம தலைமை ஒருங்கிணைப்பாளர் சொந்தமலன் சீமான் அவர்கள் சொல்லுவாரு, பிரதமர் இந்த மக்களுக்கான பிரதமர் கிடையாது, அவர் இன்டர்நேஷனல் புரோக்கர். முதல்வர் யாரா இருந்தாலும் சரி, அது ஸ்டாலினா இருந்தாலும் சரி, எடப்பாடி ஐயா இருந்தாலும் சரி, ஸ்டாலின் ஐயா இருந்தாலும் சரி, இவர்கள் ஸ்டேட் லெவல் புரோக்கர்ஸ், அவ்வளவுதான். ரொம்ப எளிமையா மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டாரு. இவர்கள் எல்லாம் கரகர்கள், அவ்வளவுதான். பன்னாட்டு முதலாளிகளை அழைச்சிட்டு வந்து எங்க இடத்தை கொடுக்கறது, ரோட்டை போட்டு கொடுக்கறது, அதுக்கு வேண்டியத சலுகைகளை வாங்கிக்கிறது. ஒன்றிய அரசு ஏன் பன்னாட்டு
முதலாளிகளை ஊக்குவிக்குதுன்னு நான் நினைக்கிறேன்னா அவங்களுக்கு ஒரு செயல் திட்டம் இருக்கு. ஒரே நாடு, ஒரே பண்பாடு, ஒரே மதம், இதுதான் அவங்களுடைய செயல் திட்டம். அந்த செயல் திட்டத்தை நிறைவேற்றணும்னா அவங்க அரசுல இருக்கணும், அரசை விட்டுறக்கூடாது. அப்ப இந்த அரசாங்கத்தில் அவர்கள் தொடர்ந்து இருக்க வேண்டுமானால் கார்பரேட்டுகளை பயிர்த்துக் கொள்ள முடியாது. அதனால் கார்பரேட்டுகளுக்கு சிவப்பு கம்பளம் இருக்கின்ற ஒரு அரசாக ஒன்றிய அரசு இருக்கு. மாநில அரசை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் உங்களுக்கு தெரியும், இருவரும் கட்சிகள், இருவரும் கட்சிகளுக்கு ஏதாவது கொள்கை இருக்கா? ஒரு கொள்கை, ஒரே கொள்கை தான், பணத்தை சம்பாதிக்கணும், வரி பணத்தை நம்ம வீட்டுக்கு கொண்டு போகணும். அங்க முதலமைச்சர்ல இருந்து, அமைச்சர்ல இருந்து, மாவட்ட செயலாளர்கள்ல இருந்து அத்தனை பேர் பிரிச்சுக்கணும். ஊருக்கு 20 பேருக்கு இதை பிரிச்சு கொடுத்துடணும். இது ஒரு பெரிய வலைப்பின்னல், தமிழ்நாடு முழுக்க இருக்கிற வலைப்பின்னல். இந்த வலைப்பின்னல் அவர்களுக்கு வாக்குகளை சேகரிச்சு கொடுக்குது, மீண்டும் வெல்லணும். இதுதான். இதை தவிர வேறு எந்த கொள்கையும் இந்த ரெண்டு கட்சிக்கும் கிடையாது. ஒரு உண்மையை சொல்றேன், கர்நாடகத்துல 25,000 ஏரிகளை ஆழப்படுத்தி ஏன் அப்படி செஞ்சிருக்காங்கன்னா, இப்ப நம்ம நடுவர் மன்ற ஆணைப்படி நமக்கு மாதம் மாதம் தண்ணி கொடுக்கணும்னு கேட்கிறோம், கொடுக்கல நம்ம என்ன செய்யறோம், அணையில 120 அடி தண்ணி இருக்குல்ல, நீ கொடு அப்படின்னு கேட்கிறோம். இப்ப கர்நாடக அரசு, அது காங்கிரஸா இருந்தாலும் சரி, பாஜக இருந்தாலும் சரி, அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அணையில தண்ணி இருந்தாலும் நீ கேட்ப, வரத்துக்கு முன்னாடி நான் தெரிவிக்கிறேன், 25,000 ஏரிகள் ஆழப்படுத்தி வள்ளுவர் கோட்டம் எல்லாம் நீர்நிலையில. கொஞ்சமாவது சுற்றுச்சூழல் அறிவு உங்களுக்கு இருந்திருந்தா இப்படி செய்வீங்களா? அண்டை மாநிலம் தானே. நீங்க என்னன்னா, நாங்க மாநில சுயாட்சி, தமிழர்களுக்காக வாழ்கிறோம், வீழ்வது தமிழாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும், வீழ்வது நாமாக இருந்தாலும் சொன்னீங்க. ஆனா செய்யறது வீழ்வது தமிழா இருக்கு, வாழ்வது நீங்களா இருக்கிறீங்க. போய் தமிழுக்காக வாழ்றோம் சொல்லிட்டு தமிழ்நாட்டை அழிச்சிட்டீங்க ரெண்டு பேரும். ஆனா கர்நாடகம், கேரளா, ஆந்திராலாம் எப்படி மக்களுக்கு உண்மையா இருக்கிறான், ஓட்டு போட்ட மக்களுக்கு உண்மையா இருக்கிறான், நீ பாசன திட்டத்தை வளர்த்துருக்கிறான். நீங்க எல்லாத்தையும் துத்து விட்டீங்களே, பிளாட் போட்டு துத்து விட்டீங்க. இப்படி இந்த திராவிட மாடல் அரசுகள் கார்பரேட்டுகளுக்கு இங்க சிவப்பு கம்பளம் இருக்கிறது எதுக்குன்னா, அவங்கள்ட்ட இருந்து கையூட்டு பெற்றுக்கொண்டு, புரோக்கர் சார்ஜ் பெற்றுக்கொண்டு இவர்களை வளமாக வச்சுக்கிறது. இதுல சாதிய சொல்லி ஓட்டு கேட்கிறது. ஆனால் ஒவ்வொரு சாதியிலும் இருக்கின்ற அந்த ஏழை எளிய மக்களுக்கு இந்த சூழ்ச்சி புரியல. நம்மளை வச்சு ஓட்டு வாங்கி சாதிக்காரன் ஓட்டு போடு சொல்லிட்டு அமைச்சராயே கடைசியா செய்யறது அவன் குடும்பத்தை சேர்த்துக்கிறான். ஒவ்வொரு சாதியையும் சேர்ந்த ஏழை எளிய மக்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா? ஏதோ 10 பேருக்கு வேலை வாங்கி கொடுத்திருப்பாங்க. பெரும்பான்மையினருக்கு என்ன நடந்தது? நாளைக்கு இந்த தமிழ்நாடு இந்த இயற்கை வளங்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு பாலைவனமாகும் பொழுது இந்த இருவரும் திராவிட கட்சிகளின் அமைச்சர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், ஆயிரக்கணக்கான கோடிகளை சேர்த்து வைத்திருப்பவர்கள் எல்லாம் விமானத்துல ஏறி கிளம்பிடுவான். ஞாபகம் வச்சுங்க, விமானத்துல ஏறி கிளம்பிடுவாங்க குடும்பத்தோட. உங்களை யாரும் வச்சுட்டு போக மாட்டாங்க, நீங்க டாட்டா காமிக்க வேண்டியதுதான். இந்த சாலையெல்லாம் போடுறாங்கல்ல, நாளைக்கு இந்த இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு நாமெல்லாம் அகதிகளாக இந்த நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு தான் இந்த சாலைகள் பயன்படும். நல்லா புரிஞ்சுக்கங்க, இது நடக்க போகுது. ஆப்பிரிக்காவில் உள்ள சின்னஞ்சிறு நாடுகளில் இது நடந்தது. அவங்க எல்லாம் வறுமையிலும் ஏழ்மையிலும் ஆளாகி தவிக்கிறார்கள். இயற்கை வளத்தை எல்லாம் கொள்ளையடிச்சுட்டு அதையெல்லாம் உறிஞ்சிட்டு விட்டுட்டு போயிடுறது. சென்னையில நோக்கியாவில இருந்தது 10 ஆண்டுகள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சான். இப்ப அவனை தேவைப்பட்டதெல்லாம் கொள்ளையடிச்ச பிறகு காலி பண்ணிட்டு போயிட்டான். சாம்சங்ல போராட்டம் நடக்குது, மூடுறன்னு சொல்லி அந்த தொழிலாளர்களை பயமுறுத்திட்டு இருக்கிறான். இவங்க என்ன சொல்றாங்க, இந்த வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் வேலை வாய்ப்பு பண்றாங்க. எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது? ஒரு தொழிற்சாலை 100 பேருக்கு வேலை கிடைக்குதுன்னா 1000 பேரின் வேலை வாய்ப்பு பறிக்கப்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்கங்க, வேளாண்மையின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய 1000 வேலை வாய்ப்புகளை பறித்து தொழிற்சாலையின் மூலம் 100 பேருக்கு வேலை கொடுக்கிறாங்க. இதைத்தான் காந்திய பொருளாதார அறிஞர் குமரப்பா, ஜேசி குமரப்பான் இருந்தாரு. அவரு சொன்னாரு, நம்ம நாட்டுக்கு பல லட்சக்கணக்கான கிராமங்கள் இருக்கிற இந்த நாட்டுக்கு மாஸ் ப்ரொடக்ஷன் தேவையில்லை. மாஸ் ப்ரொடக்ஷன்னா ஒரே இடத்துல ஒரு பொருளை பல லட்சம் எண்ணிக்கையில உற்பத்தி பண்றது. இப்ப கொக்கோ கோலா ஃபேக்டரியில உற்பத்தி பண்றாங்கல்ல, அது மாஸ் ப்ரொடக்ஷன். மாஸ் ப்ரொடக்ஷன் தேவையில்லை, ப்ரொடக்ஷன் பை மாசஸ் வேணும்னாரு. மாசஸ்னா சாதாரண மக்கள், பெரும் தொகையார் மக்கள் அந்தந்த ஊர்ல சின்ன சின்ன அளவுல உற்பத்தி பண்ற, அதுதான் நம்ம நாட்டுக்கு வேணும்னாரு. ஒவ்வொரு ஊர்லயும் சின்ன சின்ன குளிர்பானம் எவ்வளவோ இருந்தது நமக்கு தெரியும்.
ஒவ்வொரு ஊர்லயும் இருந்தது. இன்னைக்கு அந்த குடும்பங்கள் எங்க போச்சு? அழிஞ்சு போச்சு. ஒரு கொக்கோ கோலா, ஒரு பெரு நிறுவனம், குளிர்பான உற்பத்தி பண்ற நிறுவனம் வாழுது. ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் அழிஞ்சு போச்சு. அதுதான் இவருடைய பொருளாதார கொள்கை. அதனால்தான் நம்முடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் சொல்லுவாரு, நமக்கு தேவை இந்த பொருளாதார கொள்கை அல்ல, உலக வர்த்தக நிறுவனத்தாலும் உலக வங்கியாலும் அறிமுகப்படுத்தப்பட்டு ஒன்றிய அரசாலும் மாநில அரசுகளாலும் இந்த புரோக்கர்களாலும் நடைமுறைப்படுத்துகின்ற இந்த பொருளாதார கொள்கை நமக்கு தேவையில்லை. நமக்கு ஐயா நம்மாழ்வார் அவர்கள் சொன்ன, காந்தியடிகளின் பொருளாதார ஆலோசகர் ஜே.சி. குமரப்பா அவர்கள் சொன்ன தற்சார்பு பொருளாதார கொள்கை வேண்டும் என்று நம்முடைய செந்தமிழன் சீமான் அவர்கள் சொல்கிறார். அதற்காகத்தான் நம்முடைய நாம் தமிழர் கட்சி மக்களிடம் வாக்குகளை கேட்டு நிற்கிறது. இந்த அரசியல் மாற்றம் வராமல், அடிப்படை மாற்றம் வராமல் இதற்கெல்லாம் தீர்வே கிடையாது என்பதை நம்முடைய நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் நீங்கள் உங்கள் குடும்பத்திலும் நண்பர்களிடமும் கிராமத்து பொதுமக்களிடமும் இந்த பிரச்சனையை பேசும் பொழுது இதனுடைய அடிப்படையை பேச வேண்டும். ஏன் இதெல்லாம் இந்த நாட்டில் நடக்கிறது? இதற்கு மாற்றம் எப்படி வரும்? நாம் தமிழர் கட்சி இதற்காக எப்படி உண்மையாக உழைக்கும்? ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை நீங்கள் எல்லாம் எடுத்துச் சொல்ல வேண்டும். ஐயா நம்மாழ்வார் அவர்கள் இன்னொன்றையும் சொல்வார். அவர் பேசியதை நானே அந்த கூட்டத்திலே காதாலே கேட்டிருக்கிறேன். ஐயா அவர்கள் மறைந்த பின்னாலும் அந்த சொற்கள் என்னுடைய காதிலே ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. அவர் சொல்வாரு, நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்புறோமே இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், இவங்க என்ன சொல்றாரு, இவங்க எல்லாம் யாருக்கு வேலை பார்க்கிறான்? ஓட்டு போட்ட மக்களுக்கு வேலை பார்க்கிறானா, கார்பரேட்டுக்கு வேலை பார்க்கிறானா அப்படின்னு அவர் சொன்னாரு. அதை இங்க கேட்கிறேன். இந்த தந்தை நாடாளுமன்றத்தில் ஒரு உறுப்பினர் இருக்கிறாரு, 2 சட்டமன்ற தொகுதிக்கும் உறுப்பினர் இருக்கிறாங்க. அவங்க அமெரிக்காவில் இருக்காங்களா, ஆஸ்திரேலியா இருக்காங்களா? இந்த பிரச்சனை அவர்களுக்கு தெரியாதா? செய்தித்தாள்கள் செய்தி வந்திருக்க, காவல்துறையின் மூலம் அவங்களுக்கு செய்தி கிடைச்சிருக்குமே. அவங்க இந்த பகுதி மக்களை பார்த்து பேசினாங்களா? உங்க பிரச்சனை என்ன? நான் முதல்வர்கிட்ட சொல்றேன், இதுக்கு நடவடிக்கை எடுக்க சொல்றேன், விலக்கு கொடுக்கிறேன்னு ஒரு சட்டமன்ற உறுப்பினராவது இந்த தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு அலட்சியம் பாருங்க, எவ்வளவு அலட்சியம். மக்கள் தான் ஏதோ காலில் இருக்கிற தூசு தூசு. அதுக்குதான் இந்த தம்பி ஒருத்தர் பேசும்போது கூட சொன்னேன், பல இடங்களை நான் பாக்குறேன். விழுப்புரத்தில் வெள்ளத்தை பார்வையிட வந்த அமைச்சர்கிட்ட போய், முதலமைச்சர்கிட்ட போய் கெஞ்சுறாங்க மக்கள், ஐயா காப்பாத்துங்க ஐயா, எங்களை நீங்க காப்பாத்துங்க ஐயா. ஜனநாயக நாடா? நீங்கள் முதல்வரின் எஜமானர்கள், நீங்க போட்ட ஓட்டுல தான் அவர் முதல்வராக இருக்கிறாரு. ஏன் கெஞ்சுறீங்க? ஏன் கெஞ்சுறீங்க? கேட்க வேண்டியதானே. நான் சண்டைக்கு போக சொல்லல, உங்க உரிமையை கேட்கறத விட்டு ஏன் உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம். குரலை கொடுத்துட்டு உட்காந்து தூங்கிடுவாங்க, வீட்டுல தூங்கிடுவாங்க. அவன் எல்லாத்தையும் எடுத்துக்குவான். இதான் நடக்க போகுது. இப்போதைக்கு நீலமும் காவல்துறை மாநில அரசுகிட்ட இருக்கு. நீங்க தான் காவல்துறையை வச்சு இந்த நிலத்தை கையப்படுத்தி கொடுக்குறீங்க. மாநில அரசு தான் கொடுக்குது. நெய்வேலியில, பரந்தூர்ல சிப்காட்டுக்கு என்ன பண்றீங்க? காவல்துறை வச்சு அந்த மக்களை வெளியேற்றுறாங்க. அந்த உழவர் பெருமக்கள், அந்த நிலத்தை பறிகொடுத்த உழவர் பெருமக்கள் நாளைக்கு நம்ம வீட்டு செலவெல்லாம் எப்படி பண்றது? வருமானம் போச்சு, கதறி அழுது மண்ணவாரி இறைக்கிறாங்க ஐயா, மண்ணவாரி இறைக்கிறாங்க. எல்லாம் நம்ம முகநூல்ல பாக்குறோம். கையப்படுத்தி கொடுப்பது இந்த மாநில அரசு. அப்ப இது மாதிரி சாலை அமைக்க போறோம், அகல சாலை, சுங்கச்சாவடி அமைக்க போறோம் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லிதானே கையப்படுத்த சொல்றாங்க. அப்பயே நீங்க இந்த உறுதிமொழி வாங்கணுமா இல்லையா? நான் நிலத்தை கொடுக்குறேன், நிலத்தை கொடுக்குறேன். ஆனா அந்த பகுதி மக்களுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கிறவங்களுக்கு இலவசமா கொடுக்கணும்னு நீ ஒப்பந்தத்துல சரத்து போடணும்ல. போட்டுட்டீங்கன்னா இன்னைக்கு நாங்க இந்த வெயில் என்ன கட்ட வேண்டியது இல்லையே. அப்ப மாநில அரசுக்கு எல்லாத்துக்கும் கடையில போய் ஒரு பொருள் வாங்கினா ஜிஎஸ்டி, ஹோட்டல ஜிஎஸ்டி, மண்ணாட்சி இருந்தது. சரி, வரிதான் வசூலிக்கிறீங்க, அதை எங்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வரீங்களா? தமிழ்நாட்டுக்குரிய பங்கு கிடைக்குதா? தமிழ்நாடு 1 ரூபா கொடுத்தா 27 உத்தரப்பிரதேசம் 1 ரூபா கொடுத்தா அவனுக்கு 3 ரூபா கொடுக்குறீங்க, பீகாருக்கு 7 ரூபா. எத்தனை வருஷமா கொடுக்கறது? சுதந்திர அறுதியிலே கொடுத்துட்டு இருக்கிறீங்க. அவன் வளரவே இல்லை. அதுக்கு நாங்க என்ன பண்றது? நாங்க தான் இழுச்சா? தமிழ்நாட்டுக்குரிய பங்கை கொடுக்காத ஒரு அரசாக இருக்கிறது. இதையெல்லாம் தட்டி கேட்கக்கூடிய கட்சியாக நாம் தான் இருக்கிறது. எனவே நம்முடைய பொறுப்பாளர்களும் பிள்ளைகளும் மக்களிடம் இந்த கருத்துக்களை எடுத்துச் சொல்ல வேண்டும். இந்த போராட்டத்திற்கு செவிசாய்த்து சுங்கச்சாவடி நிர்வாகம் இந்த பகுதி மக்களுக்கான சலுகைகளை கொடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டம் வலிமையானதாக இருக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். அடுத்ததாக மாநாடு இதழ் ஆசிரியர் ராம்குமார் அவர்கள் கடனர்கள். ஒரு செய்தி விட்டு போய்விட்டது. நேற்று தொலைக்காட்சியில் பார்த்தேன், நாடாளுமன்றத்திலே ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. அந்த கேள்விக்கு பதிலளித்த சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி அங்கே சொல்லி இருக்கிறார், जिसके बाद आधार का कार्ड है, वहां टोल है, तो आधार का कार्ड देखकर मानकर उसको तुरंत पास इशू किया गया. तो मैं सजेशन இது ஹிந்தியில பேசுறாரு, நான் தமிழ்ல போட்டிருக்க சொல்லிடுறேன். आधार कार्ड உங்க வீட்டிலிருந்து 60 கிலோமீட்டருக்கு டோல்கேட் ஃபீஸ் கட்ட வேண்டாம், ஆதார் அட்டையை காட்டி கடந்து செல்லலாம். இது நாடாளுமன்றத்தில் அமைச்சர் சொன்னது. இதை சுங்கச்சாவடி நிர்வாகம் தயவு செய்து பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.